ஹலோ டியர் மாண்டிஸ். இந்த எபிசோட் இன்ஸ்டாவில் கலக்கும் சீமான் அண்ணனின் ரீல்ஸ் பார்ட் 4. தலை குனிஞ்சு வச்சு சீமான் அண்ணன் எப்படியெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசியிருக்காரு அப்படிங்கறத போன காணொலியில பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த பாகம். முதல்ல நம்ம பார்க்க போறது, இப்போ நீங்க ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு கட்சியோ வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்துவீங்களா? அண்ணன் மாத்திருக்காரு. கிறிஸ்துவ பிறப்புக்கு முன் நாங்கள் திமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல, அதிமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கனவு, எங்களுடைய பயணம் என்பது திராவிடம் ஒளி என்பதல்ல, தமிழ் தேசியம் வெல்க வளர்க என்பதுதான். கிறிஸ்துவ பிறப்புக்கு பின் திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கனவு, எங்களுடைய பயணம் என்பது திராவிடம் ஒளி என்பதல்ல. திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திரைக்கதை, ஏக்கம், வசனம், நாம் தனிமை கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கையும் 2 நாளைக்கு அப்புறம் ஒரு கொள்கையும் மாத்தினதை பார்த்தோம். ஒரு லைவ் டெலிகாஸ்ட்ல 2 நிமிஷத்துக்கு இடைவெளியில அண்ணனுக்கு மூட் ஸ்விங்ஸ் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கறத ஒரு வீடியோ பதிவா இங்க இப்ப பார்ப்போம். திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். 2 minutes later. பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்ப ஆட்சிக்கு 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளை இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இப்படி இருப்பான், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் அப்படி இருப்பான். இதெல்லாம் மனிதனோட பரிணாம வளர்ச்சியில ஒரு அங்கமப்பா. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. அண்ணன் சீமான் அவர்கள் இதெல்லாம் ஒரு கொள்கையா? என்னடா கொள்கை? என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை? அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கையை முன்வச்சார். செகுலரிசம், சோசியல் ஜஸ்டிஸ் தான் என்னுடைய ஐடியாலஜி. சமூக நீதி, ஜனநாயக அரசியல். தலைவனே பேசியிருக்கானா? அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். நான் கையில் எடுத்துக்கிறேன். ஏன் வேலுநாச்சியார் கையில் எடுத்துக்கிறேன்? ஏன் அஞ்சலியம்மாள் கையில் எடுத்துக்கிறேன்? ஏன் கர்மவீரர் காமராஜர் கையில் எடுத்துக்கிறேன்? ஏன் அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்துக்கிறேன்? அப்படிங்கிற மிக தெளிவாக உடைச்சு பேசாரு. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் தான் ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியோட கொள்கையா இருக்கு. ஆனா கொள்கையை உள்ள வச்சுட்டு வெளியே நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நம்ம அப்படி நம்ம வெளிப்படையா பிராங்க உடைச்சு பேசிடுவோம். தலைவனே சொல்லிட்டான். மாமா வேற லெவல். இந்த 24 படத்துல நம்ம சூர்யா அவர்கள் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்வார். I'm a watch mechanic madam. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம். I'm a watch mechanic. இது எனக்கு சர்வசாதாரணமான விஷயம். இது படம் ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். அது மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாவே அவனுங்களே பதில் சொல்லிக்கிறாங்க, அவனுங்களே கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்னங்கடா எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஒண்ணு கேள்வி கேளு, ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு. எல்லாரும் கேள்விதான் கேட்பாங்க. இவங்க பதில் சொல்லிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறாங்க. யாரா அடிக்கலாம்? எங்கேதான் இருக்கீங்க? இரிட்டேட் ஆகுதுடா எனக்கு. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். சரி, இதை விடுங்க. அடுத்த கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனா கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்ன ஆச்சு சொல்லுங்க மிஸ்டர் சீபாட். விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. CRPF எப்படி பாக்குறீங்க சார்? விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. அது தவறில்லை. தம்பி மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொதுவெளியில அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம். ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன். நேத்து ஒரு சத்தியம் பண்றீங்க, நாளைக்கு ஒரு சத்தியம் பண்றீங்க, இடையில இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்றீங்க. இதுல எந்த சத்தியத்தை நீங்க பேசுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? சந்தேகம் வருதா இல்லையா? நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடா பாத்து. சீமான் அவர்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? எவனாச்சும் ஒருத்தன் விஜயை எதிர்க்க தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கடா, அது கிறிஸ்து பிறப்பிற்கு முன். புரியுதா? அவர் எதுக்கிறதுக்கா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி
நான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இப்ப அரசியல் தொடங்கி அரசியல் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களை எதிர்க்கிறது, இவர் எதிர்க்கிறது, அது எதிர்க்கிறது அப்படி இல்ல. மாசத்தின் சொன்னதுதான். வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள். எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு இது ஒரு மன நோயாளிகள் அல்ல நாங்கள். புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுப்பா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா கிளை ஏறி குத்தி கொண்டு இருப்பா. அணிலே ஓரமா போய் விளையாடு, அணில ஊருக்க வராத அணிலே. வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள். இந்த சில பேர் வந்து வேண்டுதலுக்காக அழகு குத்திப்பாங்க இல்லையா, அத பத்தி நம்ம சீமான் அண்ணன் ஏத்திஸ்டா இருக்கும் போது பேசியிருக்காரு ஒரு விஷயம். அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன் எடுக்கப்பட்ட வீடியோ. ஏன் காட்டுமராண்டித்தனமா நீ போறேன்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை, 2 தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே. நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏற்றி குத்து நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, செய்ய மாட்டேன். செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும். தீ மிதிக்கிறியே, நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால், சரியான பக்திமானாக இருந்தால், நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சல 10 கம்பியை குறுக்க போடுறா, நடந்து போயிடா. நீ உங்க அப்பா அன்னையில இருந்து நான் ஜாமீன் போடுறேன். அன்னையில இருந்து இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போறதில்லை. விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கு, வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கு, போறேன்றவன அவ்வளவுதான் வலிக்கும், கடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். ஒரு மனுஷன் 25 வயசுல மாறலாம், இல்ல 30 வயசுல மாறலாம். ஆனா 60 வயசுலயும் கொள்கை மாறுச்சுன்னா அது கொள்கையா இல்ல மட்டன் கோலா உருண்டையா? ஒரு நாளும் ஒரு சைஸ்ல சுடுறதுக்கு தெரியல. ஒரு மயில் கதை ஒண்ணு சொல்றாருங்க. நேத்து ஒரு கதை சொல்றாப்புல, நைட்டு என்ன புத்தகம் படிச்சாருன்னு தெரியல, அடுத்த நாள் அதே கதையை வேற மாதிரி சொல்றாப்புல. மயில் கேட்கல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போர்த்தி நான் பேகும். அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வல்லன். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல், உண்மையிலே பைத்தியக்காரத்தனம். ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காற்றடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். அதாவது இந்த 23ஆம் புலிகேஸ்ல ஒரு டைலாக் வரும், பார்த்திருக்கீங்களா? எங்கே போனாலும் பொத்திக்கொண்டே வருவீர்களா, சொல்ல வேண்டியதான இங்க பாதை இல்லை என்று அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாப்ல. அதே மாதிரி என்ன சொன்னாலும் பொத்திக்கிட்டே கேட்பீங்களா, ஏன்ச்சு சொல்லுங்களேடா. நேத்து ஒரு கதை சொன்னீங்கன்னா இன்னைக்கு புதுசா ஒரு கதை சொல்றீங்கன்னு என்னென்ன இதுன்னு கேளுங்கடா. பொத்திக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. யாரா நீங்கெல்லாம்? ஒரு கட்சியில ஒருத்தருக்கு ஞாபகம் மறந்து இருக்கலாம், ஒரு கூட்டமே வாடா மறந்துடுவீங்க. என்னடா காலங்காலமா இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? அநியாயம் பண்றீங்கடா. நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. மக்களே, கிருஷ்ணர் இருக்காரு தெரியுமா? அவர் ஒரு பொறுக்கி. இருங்க ஒரு நிமிஷம், அத நான் சொல்லலைங்க, அண்ணன் தாங்க சொல்றாரு. இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன். அந்த பெண்கள் எல்லாம், ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறுக்கி நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழிச்சு இந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா குடுத்துருன்ட்டு மார்பவங்களை இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவீங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு இப்படி செருப்புகள் அடிக்கிறாங்க நாய. இந்த நாய பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறா. இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. இவ்வளவு மட்டமா ஒருத்தரை பத்தி விமர்சிச்சுட்டு இவர் சொன்னதை இவரே மறந்துட்டு, தம்பிகள் ஒரு கேனப்பயலுக தானே,
நாம் என்ன சொன்னாலும் பொத்திக்கொண்டே கேட்பவர்கள் தானே அப்படி என்று நினைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன தெரியுமா பேசுறாரு? இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகளை அருள் புகழை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமை அடைகிறோம், மகிழ்கிறோம். பெருநிலமான முல்லை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்த எங்கள் மாயோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவென்றும் திருமால் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு இந்த பெருநிலம் முழுமைக்கும் போற்றப்படுகிற பேரிரையாக இருப்பது தமிழினத்தின் மக்களுக்கு பெருமையும் சிறப்புமாகும். எங்களுடைய இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகளை அருள் புகழை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமை அடைகிறோம், மகிழ்கிறோம். அந்த இறையுடைய பேரருள் எம் இனம் தாண்டி இந்த நாடு தாண்டி உலகெங்கும் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். மாயோன் அருள் புகழை போற்றுகிறோம். அந்த கிருஷ்ணன் பையன் யார் தெரியுமா? கிருஷ்ணன். ஒரு மனுஷனுக்கு இறந்த பிறகுதான் மறு ஜன்மம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இருக்கும் போதே இன்னொரு ஜன்மம் ஸ்டார்ட் ஆகி போன ஜன்மத்துல கடவுளை விமர்சிச்சுட்டு இந்த ஜன்மத்துல அவரே தன் வாயால கடவுள் என்று சொல்லிட்டு என்னங்கய்யா ஐயா டெய்லியும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஒன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தன் புத்தகம் கொடுக்கறான் போல, அதையும் படிச்சுட்டு வந்து உண்மைன்னு சொல்லி ஒப்பிக்கிறாரு. என்னன்னா டெய்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க. கொடுமடா. சுவாரஸ்யமாக பேசுவதாக நினைத்து அண்ணன் சீமான் கூறும் சில தகவல்கள் உண்மைக்கு மாறாக இருப்பது ஆதாரத்துடன் அடிக்கடி அம்பலப்பட்டு வருகிறது. ஒருத்தனுக்கு சொல் புத்தி இல்லைன்னா சுய புத்தி இருக்குங்குவாங்க. சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல, எந்த புத்தியுமே இல்ல அப்படின்னா அது ஒரு தத்தி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மக்களே, அடுத்த வீடியோ பத்தி சொல்லணும்னா ஒரு காலத்துல மாட்டுக்கறியில தான் நிறைய புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொன்னவாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு? ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடலாம். ரொம்ப சோர்வா இருக்க அரைக்கிலோ மாட்டு மாட்டுல ஹை புரோட்டீன் இருக்கு, அதை தின்னுங்கடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள் எல்லாம் கூட்டு போய் மாடுகளுக்கு மீட்டிங் வச்சிட்டு இருக்கீங்க. ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன சொன்னாலும் தம்பிகளே மாடு மாதிரிதான் உட்காந்துருக்காங்க. சரி, இவங்கள்ட்ட கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம டைரக்டா மாடுகிட்டே கம்யூனிகேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இப்ப புரியுதா தம்பிகளா? மாடும் நீங்களும் ஒண்ணுதான். உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்களும் ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டீங்க, அதுங்கள்ட்ட சொன்னாலும் அதுங்களும் ஒரு ரியாக்ஷனும் பண்ணாது, தின்னு புட்டு சாணியை தான் போடும். ஒரு புத்தகம் ஒண்ணு படிச்சிருக்காரு அண்ணன், ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் புக்கு போல. அது 1969 இறந்து போன அண்ணாதுரை 1975 இறந்த காமராஜரை பார்த்திருக்காரு. இந்த சயின்ஸ் பிக்ஷன் கதையை எடுத்து படிச்சுட்டு அண்ணனும் அதை உண்மை நம்பி பேசிட்டு இருக்காருங்க. தாத்தா காமராஜர் இறந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு சயின்ஸ் பிக்ஷன் கதை புக்கையும் படிச்சிருக்காரு. சூப்பர் கதை, கேளுங்க, ரொம்ப பிடிக்கும். எவனும் இருக்க முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் பிறந்த சாதிதான், பள்ளிக்கூடம் தான். எவனும் இருக்க முடியாது. ஏன்னா உண்மையை சொன்னாதானே மறுக்கிறதுக்கு. நீங்க நகைச்சுவையில சொல்லிட்டு இருக்கீங்க. 1954 காமராஜர் ஆட்சிக்கு வந்து கட்டின கல்லூரியில நம்ம அப்துல் கலாம் படிச்சாராம். அண்ணனுக்கு வர வர ஹியூமர் சென்ஸ் பீக்ல போயிட்டு இருக்கு. சயின்ஸ் பிக்ஷன் புக்கை படிக்க வேண்டியது, வந்து அதுபடியே பேச வேண்டியது. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. இப்போ கலைஞரை கடுமையா விமர்சிக்கிற வாயி, திமுகவை கடுமையா விமர்சிக்கிற அதே வாயி என்ன பேசி உள்ளது என்று தெரியுமா? அந்த திருமண்டலத்தில எல்லாரும் என் மீது ஒரு பெரிய பய வைக்கிறாங்க. காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிற, எல்லாரையும் விமர்சிச்சு பேசுற, ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன். பேச மாட்டேன். திமுக என்னுடைய குடும்பம், நான் பேச மாட்டேன். அவர் கற்று தந்த தமிழ், அவர் ஊட்டிய உணர்வு உங்கள் முன்னால் என்னை இருக்கிறது. ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். என் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களே, இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அதாவது கலைஞர் ஊட்டிய தமிழ், கலைஞரை எதிர்த்து நான் பேச மாட்டேன். ஏன்னா அவர் தமிழ் கத்து கொடுத்திருக்காரு. ஆனா அருமைன கத்து கொடுத்த வாத்தியாரே போட்டு புரட்டு இருக்க பத்தியா? உன்னோட தைரியத்தை பாராட்டணும். நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு
எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். ஆமா ஆமா, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பெரியார் தான் ஊருக்கே தெரியுமே. அதனாலதான் உரிமையா உங்க ஃப்ரெண்டு மாதிரி திட்டிட்டு இருக்கீங்க அவரை ஊர் ஃபுல்லா. மக்களே, உங்க எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் அண்ணனும் நம்ம சாட்டை அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை என்ன மாதிரி எல்லாம் விமர்சிச்சாங்க அப்படின்னு. நீ பச்சை மராட்டிய மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம். சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கிங்கிறாங்க. தம்பிகளோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குடா. எத்தனை டைம் டிராவல் ஸ்டோரி, நாளுக்கு நாள் ஒரு டைம் டிராவலா. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஹலோ, நீங்க யாரு? என்டிகே கட்சிங்களானா? நான் இப்ப வந்து தஞ்சாவூர்ல இருக்கிறேன். ஒன்னும் இல்ல, அண்ணன்ட்ட ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்காமே. சொல்லுங்க என்ன எம்புட்டு ஆகும்? இப்ப நான் நக்கல் பண்ணிருக்கேன்.